அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்தில் இருந்து அமெரிக்காவினுடைய 2 உளவு விமானங்கள் ஈரானை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஈரானை கண்காணிப்பதற்காக அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய உளவு விமானமாக இதுதான் காட்சிப்படுத்தப்படுகிறது. இந்த விமானத்தை கொண்டுதான் அவர்கள் கண்காணிப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் இது 2வது தடவை நடைபெறுவதாகவும் சொல்லப்படுகிறது. பஹ்ரைன்லையும் அமெரிக்காவினுடைய இராணுவ பேஸ் இருக்குது, யுஏஇலையும் இருக்கிறது. இந்த 2 இடத்துல இருந்துதான் ஹார்முஸ் பகுதிகள் வழியாக ஈரானுடைய வான் எல்லைக்குள் நுழைந்து இந்த கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெளிவாக ராய்ட்டர் மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய செய்தி ஊடகம் இந்த தகவல்களை சொல்லுகிறார். அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் எந்த இடத்திலையுமே இந்த 2வது 3வது கோரிக்கைகளை பற்றி பேச மறுக்கிறார். எங்கேயுமே அவர் இதுவரைக்கும் வெளிப்படையாக பேச வாய்ப்பு இருக்கிறது, இதுவரைக்கும் பேசலை. எந்த இடத்துலையுமே நீங்கள் ஆதரவு கொடுக்கறத நிறுத்தணும் இந்த குழுக்களுக்கு என்கிறத அவர் சொல்லலை. அதே மாதிரி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பற்றி அவர் பேசவும் இல்லை. அவருக்கு பிரச்சனையாக இருக்கிறது நீங்கள் அணு ஆயுதம் தயாரிச்சிடக்கூடாதுங்கிறது மட்டும்தான். அதை வச்சு தான் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஓகே நீங்கள் சொல்றதை கேட்டுக்கிறோம், சரண்டர் ஆகிக்கிறோம், நாங்கள் பயந்துட்டோம், இந்த மாதிரி நிலையிலலாம் ஈரான் இல்லவே இல்லை. ஈரான் பேச்சுவார்த்தைனா இதை பற்றி மட்டும் பேசுவோம், வேற எதையும் பேச தேவையில்லை. அதை மீறி சண்டை பிடிப்பீங்களா, உங்களோட நாங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்கிற நிலையில் இருக்கும்போது தான் ஈரானுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். ஈரானில் யுத்தம் நடத்தப்பட்டால் ஈரான் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய போர்ட்டை தாக்கமாக இருந்தால் பஹ்ரைன் இராணுவமும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவோடு இணைந்து தாக்குதல் நடத்தும் என்கிற செய்திகளை இன்றைக்கு பஹ்ரைன் வெளிப்படையாகவே அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைய தினம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்த நிலையில் தற்போது ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 127வது நாளிலே நாம் அத்தனை பேரும் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலும் இஸ்ரேல் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்று நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஒரு அப்பாவி சகோதரர் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார். 13 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம். இந்த செய்திகளுக்கு நடுவிலே காசாவில் 2 ஆண்டுகளாக நடைபெற்ற யுத்தத்தை பொறுத்தவரையில் இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தியது என்கிற ஒரு பார்வை இருந்த நிலையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தரவு பிரகாரம் பிரிட்டிஷை சேர்ந்த பிரித்தானியாவை சேர்ந்த இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் மொத்தமாக 2000க்கு மேற்பட்டவர்கள் காசா வார்ல பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அவங்க இரட்டை குடியுரிமை பெற்றவர்களாக இருப்பார்கள், பிரிட்டிஷை சேர்ந்தவர்களாகவும் இருப்பாங்க, அதே நேரத்தில் இஸ்ரேலை சேர்ந்தவர்களாகவும் இருப்பார்கள், இராணுவத்தில் பணிபுரிபவர்களாக இருப்பார்கள். இப்படி 2000க்கு மேற்பட்டவர்கள் காசாவினுடைய இன அழிப்பு யுத்தத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மொத்தமாக உலகம் முழுவதும் 43,194 பேர் இந்த யுத்தத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மொத்தத்தில் காசா அப்பாவிகளை அழிப்பதற்கு பங்காற்றியவர்கள் இஸ்ரேலை சேர்ந்த யூதர்கள் மாத்திரமல்ல, சம்பளத்திற்காக மனிதர்களை கொல்லக்கூடிய இந்த பணியில் பல பேரும் இணைந்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தியாகத்தான் இதை நம்ம பார்க்க முடிகிற இந்த தருணத்தில் தான் தொடர்ந்தும் காசாவினுடைய செய்திகளுக்கு மத்தியில் தான் இஸ்ரேல் அமெரிக்காவை தூண்டிவிட்டு எப்படியாவது ஈரான் மீதான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான முஸ்தீபுகளை செய்து வந்து கொண்டே இருக்கிறது. வெகு விரைவில் ஈரான் ஒன்றோ அணு ஆயுதம் தொடர்பான ஒரு ஒப்பந்தத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் அமெரிக்கா ஒரு பாரிய யுத்தத்தை ஈரான் மீது தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை சூழல் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா அமெரிக்கா ஈரானை முழுவதுமாக கண்காணிக்கிறது. ஈரானும் அதனுடைய இராணுவ படையணிகளை கொண்டு அமெரிக்காவினுடைய செயல்பாடுகளை முழுவதுமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு யுத்தத்திற்கு ஈரானும் தயாராக இருப்பதாக சொல்லிக் கொள்கிற அதே நேரம் அமெரிக்காவும் எந்த நேரமும் தாக்குதல் நடத்துவோம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழலில் தான் ராய்ட்டர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திகள் பிரகாரம் ரஷ்யாவினுடைய செய்தி ஊடகமான நோவோஸ்டியை ஆதாரம் காட்டித்தான் ராய்ட்டர் இந்த செய்தியை மேற்கோள் காட்டியிருக்கிறது. பஹ்ரைன் அதே போன்று யுஏஇயில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்தில் இருந்து அமெரிக்காவினுடைய 2 உளவு விமானங்கள்
ஈரானை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஈரானை கண்காணிப்பதற்காக அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய உளவு விமானமாக இதுதான் காட்சிப்படுத்தப்படுகிறது. இந்த விமானத்தை கொண்டுதான் அவர்கள் கண்காணிப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் இது இரண்டாவது தடவை நடைபெறுவதாகவும் சொல்லப்படுகிறது. பஹ்ரைன்லையும் அமெரிக்காவினுடைய ராணுவ பேஸ் இருக்குது, யுஏஇலையும் இருக்கிறது. இந்த இரண்டு இடத்துல இருந்துதான் ஹார்முஸ் பகுதிகள் வழியாக ஈரானுடைய வான் எல்லைக்குள் நுழைந்து இந்த கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெளிவாக ராய்ட்டர் மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய செய்தி ஊடகம் இந்த தகவல்களை சொல்லுகிறார். அதே நேரத்தில் P-8A என்கிற வகையான போசிடான் உளவு விமானம் மூலமாகத்தான் இந்த கண்காணிப்புகளை பஹ்ரைன் வழியாக அமெரிக்கா செய்திருக்கிற அதே நேரத்தில் யுஏஇல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளத்தில் இருந்து MQ-4C வகையான ஒரு வகை ட்ரோனை பயன்படுத்தி கண்காணிப்பு வேலைகளில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் முக்கியமாக நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து அமெரிக்காவினுடைய கப்பல்களை ஈரான் கண்காணிப்பதும், ஈரானுடைய நிலப்பரப்புகளையும் ஈரானுடைய செயல்பாடுகளையும் அமெரிக்கா கண்காணிப்பதும் எந்த நேரத்திலும் தீப்பற்றிக் கொள்ள முடியும், எந்த நேரத்திலும் ஒரு யுத்தம் ஏற்படலாம் என்கிற அச்சத்தை சர்வதேச மக்கள் மத்தியில் உண்டாக்கி கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் தான் ராய்ட்டருக்கு 2 அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தேவைப்பட்டால் ஈரானோடு வாரக்கணக்கில் தொடர்ச்சியான சண்டையில் ஈடுபடுவதற்கு அமெரிக்க ராணுவம் ரொம்ப ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிறது என்கிற தரவுகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஈரானோட சண்டையிடுறதை பொறுத்தவரையில் சாதாரணமாக சண்டையிட முடியாதுங்கிறது அமெரிக்காவுக்கே தெரியும். ஈரானுடைய நிலப்பரப்பு பாரிய நிலப்பரப்பாக இருக்கிறது. ஈரானை தரை வழியாக சென்று லேசாக ஜெயிச்சிட முடியாது. அதே நேரத்தில் வான்வழியாக தாக்கு நடத்துறதாக இருந்தால் கூட சாதாரணமாக ஈராக்கு மாதிரி கடந்து போயிட முடியாது என்பது அமெரிக்காவுக்கு தெரியும். ரொம்ப பலத்தோடு இருக்கக்கூடிய ஈரானோடு சண்டையிடுவதற்கு வார கணக்குகள் ஆகலாம், பல மாதங்கள் கூட எடுக்கலாம் இந்த சண்டை முடிவுக்கு வருவதற்கு. அப்படி கூட முடிவுக்கு வந்து விடுமா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தையும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தையும் முடக்குவதற்கு இஸ்ரேல் ஆசைப்படுகிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அணுசக்தி திட்டத்தோடு நின்று கொள்வதற்குத்தான் விரும்புகிறது என்கிற நிலைகளில் அண்மையில் ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு போய் சந்திச்சிருந்தார். சந்திச்சு அவர் என்ன சொன்னார்னா, ஈரான் மேலே 3 கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வச்சிருந்தார். 1, ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை நிறுத்த வேண்டும். யுரேனியத்தை அவங்க செறிவூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அதை நீங்கள் நிறுத்தணும். அதுக்கு ஒரு ஒப்பந்தத்தை வளமை மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். ஏற்கனவே 2008 செஞ்ச மாதிரி கடுமையான ஒரு ஒப்பந்தமாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சார். 2வது, ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்புகளுடைய எல்லையை குறைக்க வேண்டும். ஈரான் 2000 கிலோமீட்டர் முதல் 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்குகிற அளவுக்கு ஏவுகணைகளை தயாரித்து வைத்திருக்கிறது. இதனை 300 கிலோமீட்டருக்குள்ள நீங்க மட்டுப்படுத்தணும். இது 2வது கோரிக்கை. 3வது, ஹிஸ்புல்லாக்கள், அதே போன்று ஈராக்கில் செயல்படக்கூடிய கதாய்பு ஹிஸ்புல்லா என்கிற அமைப்பு, அதே நேரத்தில் யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ், இது போன்ற அமைப்புகளுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளுக்கும் ஆயுதங்கள் கொடுப்பதையும் பொருளாதார உதவி செய்வதையும் ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த 3 ஒப்பந்தத்தையும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள கொண்டு வாங்க என்பதுதான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்தில் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிற இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் எந்த இடத்துலையுமே இந்த 2வது 3வது கோரிக்கைகளை பற்றி பேச மறுக்கிறார். எங்கேயுமே அவர் இதுவரைக்கும் வெளிப்படையாக பேச வாய்ப்பு இருக்கிறது, இதுவரைக்கும் பேசல. எந்த இடத்துலையுமே நீங்க ஆதரவு கொடுக்கிறத நிறுத்தணும் இந்த குழுக்களுக்கு என்கிறத அவர் சொல்லல. அதே மாதிரி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பற்றி அவர் பேசவும் இல்லை. அவருக்கு பிரச்சனையாக இருக்கிறது நீங்க அணு ஆயுதம் தயாரிச்சிட கூடாதுங்கிறது மட்டும்தான். அதை வச்சு தான் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த வாரம் ஓமானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து தான் அமெரிக்க அதிபரை பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் சந்தித்திருந்தார். அதற்கு பிறகு தற்போது உடனடியாக இது பற்றிய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் வெளியிட்ட கருத்துக்களை மிக முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு கேட்டால், 3வது படுபயங்கரமான கப்பலை நாங்கள் மத்திய கிழக்குக்கு அனுப்பியிருக்கிறோம் என்கிறார். ஆரம்பத்திலேயே USS ஆபிரகாம் லிங்கனும் USS ட்ரூமனும் சேர்ந்து மொத்தமாக 10 கப்பல்கள் மத்திய கிழக்குக்கு அனுப்பப்பட்டிருந்தன. அதில் விமானம் தாங்கி கப்பலாக USS ஆபிரகாம் லிங்கன் அனுப்பப்பட்டிருந்தது. இதே நேரத்தில் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக USS ஜார்ஜ் W புஷ் என்கிற முன்னாள் அதிபர் ஜார்ஜ் W புஷ்ஷுடைய பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விமானம் தாங்கி கப்பலும் மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் கரீபியன் கடலில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த, அதாவது வெனிசுவேலாவுக்கு அருகாமையில் வெனிசுவேலா மேலே அட்டாக் பண்ணுறதுக்காக நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவுடைய USS ஜெரால்ட் என்கிற மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் தற்போது மத்திய
கிழக்கை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான கப்பலாக, ஆயுதம் தாங்கி கப்பலாக இதுதான் பார்க்கப்படுகிறது. யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கனை விட, அதே போன்று ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷை விட இதுதான் மிகப்பெரியதாக சொல்லப்படுகிறது. 75க்கு மேற்பட்ட ராணுவ விமானங்கள் இதிலே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 அல்லது 4 மாடிகளை, அடுக்கு மாடிகளை கொண்ட கப்பலாகவும் இது பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இதிலும் அணு உலை இருக்கிறது. அணு ஆயுத தாக்குதலை நடத்துகிற பலம் கொண்ட 75க்கு மேற்பட்ட தாக்குதல் விமானங்களை கொண்ட ஒரு கப்பலாக இந்த கப்பல் இருக்கிறது. இந்த கப்பல் தற்போது மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பப்படுகிற அதே நேரத்தில் இது தொடர்பாக பேசக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டால், எங்களுக்கு தேவைப்பட்டால் மிகப்பெரிய படையாக இன்னும் இதனை வலுப்படுத்துவோம், இதை விட இருக்கிற ஆயுதங்கள் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாவற்றையுமே நாங்கள் மத்திய கிழக்குக்கு அனுப்புறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறோம். அதே மாதிரி பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டால் ஈரான் தப்பித்தது என்று அர்த்தம். இல்லை என்று சொன்னால் ஈரானுக்கு மோசமான நாளாக அந்த நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஈரானுடைய அரசாங்கத்தை மாற்றக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படலாம் அப்படிங்கிறார். அவங்களுக்கு தேவையே ஈரான் கவர்மெண்ட்டை மாற்றுறது தான், அந்த ரெஜிமெண்ட்டை இல்லாமல் ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு கைபொம்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை கொண்டு வர்றது தான் அவங்களுடைய தேவையாக இருக்கிறது. அப்படியான ஒரு வேலையை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியும் வெளிப்படையாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். எது எப்படி போனாலும் 2 விவகாரங்கள் இங்கே இருக்கிறது. ஒன்று, அமெரிக்கா ஈரானை ஒரு பேச்சுவார்த்தை மேசையில் அடிபணிய வைக்க பார்க்கிறது. ஈரான் தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா, அணு ஆயுதம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அணு ஆயுதம் செய்யறதுக்காக யுரேனியத்தை செறிவூட்டவே இல்லை, அது எங்கள் பர்பஸுக்கு, பர்சனல் பர்பஸுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அது தொடர்பான ஒரு ஒப்பந்தத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி எங்களுடைய ஏவுகணை பலத்தை பற்றியோ, நாங்கள் உதவி செய்யக்கூடிய ஆயுத குழுக்கள் தொடர்பாகவோ நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரில் அதை மேசையில் வைக்கவே கூடாது. அவங்களும் தெளிவாக அவங்களுடைய நிலைப்பாட்டில் நிற்கிறாங்க. ஓகே, நீங்கள் சொல்றது எடுக்கிறோம், சரண்டர் ஆகிறோம், நாங்கள் பயந்துட்டோம், இந்த மாதிரி நிலையிலலாம் ஈரான் இல்லவே இல்லை. ஈரான் பேச்சுவார்த்தைனா இதை பற்றி மட்டும் பேசுவோம், வேற எதையும் பேச தேவையில்லை. அதை மீறி சண்டை பிடிப்பீங்களா, உங்களோட நாங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்கிற நிலையில் இருக்கும்போது தான் இந்த யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன், யுஎஸ்எஸ் ட்ரூமன், அதே போன்று யுஎஸ்எஸ் ஜார்ஜ் டபிள்யூ புஷ், அதே நேரத்தில் தற்போது ஜெரால்டு போன்ற இந்த கப்பல்களை எல்லாம் அவர் அனுப்புறது. உலகத்தில் எதெல்லாம் அவங்க வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் அனுப்புறாங்க. எதுக்காக அனுப்புறாங்கன்னு கேட்டால், மிரட்டி பணிய வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடை பண்ணுறாங்க. ஆனால் எந்த அளவு தூரம் இதற்கு ஈரான் மிரளப்போகிறது என்கிற கேள்விகளும் இயலாமல் இல்லை. இப்படியான ஒரு நேரத்தில் தான் டொனால்ட் ட்ரம்ப் மேலதிகமாக பேசும்போது, 47 ஆண்டுகளாக ஈரானை நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம், பேசியே இருக்கிறாங்க, நிறைய அநியாயம் பண்ணுறாங்க, அதெல்லாம் விட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படிங்கிறாரு. இவங்க எல்லாம் அநியாயத்தை பற்றி பேசலாமா? முதல்ல இவங்க படுத்தின பாடுகள் தான் தற்போது எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இவங்க பண்ணின அநியாயத்தை விடையோ உலகத்தில் வேற எவனாவது பண்ணிடப்போறானுங்கிற அளவுக்கு கேள்விகள் இருக்கக்கூடிய சூழலில் தான் அநியாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறது மட்டுமல்லாமல், ஆல்ரெடி மத்திய கிழக்கில் நிறைய ஆயுதங்களை அவங்க குவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஜெரால்டு போய்கொண்டிருக்கிறது, இந்த கப்பல் போய்கொண்டிருக்கிறது, ஆபிரகாம் லிங்கன் கேரியர் இருக்கிறது, அதே போன்று யுஎஸ்எஸ் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இருக்கிறது, யுஎஸ்எஸ் ட்ரூமன் இருக்கிறது. இதை தாண்டி 15க்கும் மேற்பட்ட பாரிய கப்பல்கள் இருக்கிறது. ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. இந்த அயன்டோம் மாதிரி, தேட் மாதிரி ஏரோ சிஸ்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் கடலில் கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி யுத்த விமானங்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள், கண்காணிப்பு விமானங்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள். இதையெல்லாம் வைத்துக் கொண்டு தான் இப்பொழுது மேலதிகமாக இதையும் செய்கிறாங்க. வாஷிங்டனுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ போய் பேசிட்டு வந்ததற்கு பிறகுதான் இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில் 2018 காலப்பகுதிகளிலேயே ஏற்கனவே செய்திருந்த ஒரு ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்தது. யுரேனியத்தை ஈரான் அளவுக்கு மீறி செறிவூட்டக்கூடாது என்கிற ஒப்பந்தம் அது. அந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2018 ஜனாதிபதியாக இருக்கும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னிச்சையாக நாங்கள் அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியே போகிறோம்னு சொல்லி சொன்னார். அவர் வெளியே போனதோடு தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தெஹ்ரான் என்ன பண்ணாங்கன்னா, ஈரானால் அவர்களிடத்தில் இருந்த யுரேனியத்தை தாறுமாறாக அவர்கள் அதிகப்படுத்தி கொண்டார்கள், அதிகமாக செறிவூட்டி கொண்டார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது ஒரு ஒப்பந்தம் வருமாக இருந்தால் ஈரான் அந்த ஒப்பந்தத்தை கடைபிடிக்க தயாராக இருக்கிறது. ஆனால் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய 2 நிபந்தனைகள். ஒன்று, எங்கள் மீது இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீங்கள் நீக்க வேண்டும். இரண்டாவதாக, எங்கள் மீது தாக்குதல் நடத்தும் விதமாகவோ அல்லது வேறு விதமாகவோ மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஃபோர்ஸஸை குறைக்கணும் அப்படிங்கிற 2 நிபந்தனைகளை அவர்களும் முன்வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் அரபு நாடுகள் முழுவதும் அமெரிக்கா தேட் சிஸ்டங்களை நிறையவே பொருத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய படங்கள், சேட்டலைட் இமேஜஸ், ரஷ்யாவினுடைய சேட்டலைட்டினுடைய புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் கத்தரில் அதிகமான தேட் பொருத்தக்கூடிய
இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கத்தாரில் இருக்கக்கூடிய போர்ட், உதய் போர்ட் தான் மிகப்பெரிய இராணுவ பேஸாக இருக்கிறது அமெரிக்காவுடைய. அந்த உதய் போர்ட்டில் நிறைய தடுப்பு ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களை பொறுத்துக்கிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. ஜோர்தானில் அதே மாதிரி அவங்க நிறையவே பொருத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் பஹ்ரைன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இன்னைக்கு ஈரானுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். ஈரானில் யுத்தம் நடத்தப்பட்டால் ஈரான் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய போர்ட்டை தாக்கமாக இருந்தால் பஹ்ரைன் இராணுவமும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவோடு இணைந்து தாக்குதல் நடத்தும் என்கிற செய்திகளை இன்றைக்கு பஹ்ரைன் வெளிப்படையாகவே அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைய தினம் இது தொடர்பாக அமெரிக்க அதிபருடைய பேச்சுக்கு பிறகு தன்னுடைய ஒரு உரையை வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் அவர்கள் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்கிறார். நம்முடைய பிரச்சனை பிராந்திய நாடுகள் நம்ம எல்லாருமே ஒன்றிணைஞ்சாலே நம்ம பிரச்சனையை நம்ம தீர்த்துக்கிற முடியும். ஆனால் நம்ம பிரச்சனையை தீர்க்கிற பேரில் உள்ளுக்குள்ள அமெரிக்கா நுழைந்து இருக்கிற பிரச்சனையை கூட்டி விடுகிற ஒரு வேலையை தான் பார்க்க போறாங்கன்னு இன்னைக்கு அங்கே நடைபெற்ற ஒரு மாநாட்டில் ஈரானில் கலந்து கொண்டு பேசும்போது தான் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்கள் இந்த செய்திகளை பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் பட்டியல் ஒன்றை போட்டு காட்டியே சொல்றாரு. ஆல்ரெடி துருக்கி, அசர்பைஜான், ஈராக், சவுதி அரேபியா, கத்தர், யுஏஇ, ஓமன், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய எல்லா நாடுகளும் நம்ம ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி செயல்படுகிற நேரத்தில் நம்மளே இணைஞ்சு எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்னும் போது அமெரிக்கா எதற்கு பிரச்சனையை தீர்க்க வர வேண்டும்? எனவே நம்ம தான் நம்ம பிரச்சனையை தீர்க்கணும் என்று சொல்லி மிக தெளிவாக அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு மிடில் ஈஸ்ட் மானிட்டர் ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஈரான் இஸ் நாட் ஈராக் அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் வெனிசுவேலா அப்படின்னு சொல்லி ஈரான் ஈராக்கும் அல்ல, கண்டிப்பாக அது வெனிசுவேலாவும் அல்ல என்கிற தலைப்பில் மிடில் ஈஸ்ட் மானிட்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையில் ஒரு அற்புதமான செய்தியை சொல்றாங்க. என்னன்னு கேட்டால் ஈரான் ஈராக்கை போன்றது அல்ல, அது வடிவமைக்கப்பட்ட பல கதைகளால் ஈராக் உருவாகி இருந்தது. ஈராக்குள்ள அது இருக்கு, இது இருக்கு, சதாம் அப்படி பண்றாரு, இப்படி பண்றாருன்னு ஒரு கதையை தான் உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் கதைகளால் உருவாக்கப்பட்டதோ கற்பனையால் உருவாக்கப்பட்டதோ அல்ல, நிஜமாகவே அவர்களிடத்தில் எதிர்த்து தாக்குதல் நடத்துவதற்குரிய பலமும் ஆயுதங்களும் அதற்குரிய சக்தியும் இருக்கிறது. அதே நேரத்தில் வெனிசுவேலாவை பொறுத்தவரையில் வெனிசுவேலாவை ஈஸியாக போய் தாக்கிடலாம், வெனிசுவேலாவிடத்தில் எதுவுமே இல்லாத ஒரு கற்பனை உலகமாக வெனிசுவேலா இருந்தது. அப்படியான ஒரு நிலையும் ஈரானிடத்தில் இல்லை. எனவே லேசா போய் வெனிசுவேலாவில் மாதிரி ஈராக்கில் மாதிரி எதையுமே செஞ்சிட முடியாத ஒரு நிரூபிக்கப்பட்ட பலங்களை கொண்ட ஒரு நாடாக ஈரான் இருக்கிறது. 12 நாள் வாரில் அவங்க தங்களை நிரூபித்து இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு வெறுமனே ஈரான் சரிஞ்சு போயிடாது. ஒரு யுத்தம் என்று வந்தால் பல மாதங்கள் கூட இந்த யுத்தம் நடக்கலாம். ஈரான் பல மாதங்கள் தாக்குப்பிடிக்கும். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பல வளங்களை இதற்காக பயன்படுத்துவார்கள். பிராந்தியத்துக்கு அப்பாலும் தாக்குதல் நடத்தக்கூடிய பலம் அவர்களுக்கு இருக்கிறது. அமெரிக்காவினுடைய எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய போர்ட் இருக்குதோ அந்த இடங்களை மட்டும் தாக்க மாட்டாங்க, அதை தாண்டியும் அவர்கள் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டு வம்புல மாட்டிக்கிறவாரா, இல்லை அவராக சுயம் எடுத்து ராஜதந்திர ரீதியில் இதை தீர்த்துக்குவாராங்கிறத காலம்தான் முடிவெடுக்கும் என்று சொல்லி மிக தெளிவாக மிடில் ஈஸ்ட் மானிட்டர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய கட்டுரையில் சொல்லக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்க முடியும். இப்படி பல ஆய்வாளர்களும் பல கட்டுரை ஆசிரியர்களும் பல தளங்களும் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, லேசாக ஈரானை அடிச்சிட முடியாது. ஈராக் மாதிரி ஈரான் கிடையாது, ரொம்ப பலமாக இருக்கிறாங்க. ஆயுதங்களை ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளிலிருந்து தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த தயாரிப்புகள் ஏகப்பட்டது இருக்கிறது. கப்பல் படை, அதே போன்ற விமானப்படைன்னு பலதையும் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் யுத்தம் என்று வந்தால் அவர்கள் அதை பல நீண்ட காலத்திற்கு தாக்குப்பிடிப்பார்கள் என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.